கோமாளியில் வந்து நான் அந்த ஜெயம் ரவியோட சிஸ்டர் ரோல் நான் பண்ண வேண்டியது. யோகி பாபு சார் வந்து பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி சிஸ்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன். ஏன்னா ஹைட் இருக்குது, 2 பேருமே ஹைட் இருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டவது எல்லாமே நான் நடிச்சுட்டு வரேன். நடிச்சுட்டு வந்து ஓகே ஆயாச்சு, டைரக்டர் ஓகே சொல்லியாச்சு. ஆனால் எங்கே என்ன தப்பு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. போயிட்டு வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் சான்ஸே எனக்கு தெரியல. அதே மாதிரி ரெக்க படம் எடுத்த டைரக்டர் ரத்ன சிவா, அவரும் வந்து எனக்கு தெரியும். ரெக்க படம் எடுத்ததுக்கு அந்த கண்ணம்மா சாங்ஸே உங்களை பார்த்து தான் நான் எழுதணும் சம்திங். எனக்கு உங்களை பார்த்தா வந்து எனக்கு என்னோடய அத்தை ஃபீல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொல்லிவிட்டு உங்களோட கண்ணு ரொம்ப நல்லா இருக்குது, எல்லோரும் எனக்கு எனக்கு பெரிய பிளஸ்டோ என்னமோ தெரியாது, எனக்கு கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த கண்ணில் ஏதோ சம்திங் ஒரு விஷயம் சொல்ல வரீங்க, ஆனால் என்னன்றது எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு படம் எடுத்தாங்க. அவங்களும் அப்படி அதே தான் சொன்னார். சரி, தெரியாதவங்க தான் அப்படி பண்ணுறாங்க, தெரிஞ்சவங்களாவது நம்மளுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா, கண்டிப்பாக என் படத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு படமே முடிஞ்சு வெளியிலே வந்துருச்சு. ஆனால் படத்தில் நான் இல்லை. ஸோ என்ன மிஸ்டேக் நடக்குது, என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன நிறைய கனவுகளோடு தான் நம்ம வரோம். அந்த கனவுகள் எல்லாமே ஒவ்வொரு ஆஃபீஸ் போகும்போதும் ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் எல்லாமே தகர்ந்து போகுது, சுக்குநூறாகி போயிடுது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கோபம் வந்து பயங்கர எமோஷ்னலாக நம்மளுக்கு இது பண்ணி அதை நம்ம வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் அப்படியே மனசில் போட்டு அதுதான் டிப்ரெஷன் ஆகுது, அதுதான் வியாதி ஆகுது. அதுதான் வந்து நம்ம பாதி பேர் மென்டலாகி சுத்துறதுக்கு மெயின் ரீசனே அது ஒன்று தான். யூஎஸ் மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணுங்க. வைட்டமின் இ அடங்கிய யூஎஸ் மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்.